ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்ல பர்டிகுலரா இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்றதுன்ற டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸை பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். ஸோ டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸை பற்றி நாங்கள் இதில் பார்த்து கொண்டு வரைக்கும் முதலாவது பார்க்க வேண்டியது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்ற என்ன. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்ற என்னன்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு தேவைன்றதுக்காக நான் ஆல்ரெடி இதுல வந்து ஒரு definition part வந்து on பண்ணிருக்கேன். Computer networking is a process of connecting devices so they can share information and resources. ரெண்டு விஷயம் முக்கியம். கணனி வலையமைப்பு அப்படின்றது தகவல்களையும் வளங்களையும் பகிர்வதற்காக ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு தொகுதியாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட கணினிகளை இணைச்சு நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸையும் ரிசோர்ஸஸையும் ஷேர் பண்றதுக்காக உருவாக்குற ஒரு அமைப்பு தான் கணனி வலையமைப்புன்னு சொல்லிக்கொள்வோம். இதை இங்கிலீஷ்ல சொல்லிக்கல நாங்க குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கொள்வோம், விச் இஸ் குரூப்ட் டு ஆக்சஸ் த ரிசோர்சஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் காமன்லி. ஸோ இவ்வளவு முக்கியம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்றதால எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வரும்? உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ சோஷியல் மீடியா எடுப்போம், ஃபேஸ்புக் எடுப்போம். ஃபேஸ்புக் வந்து ஜென்ரலா எல்லாருமே நாங்கள் வச்சுக்கிற ஒரு அக்கௌண்ட். ஃபேஸ்புக்ல ஒரு ஆள் போடுற விஷயத்த வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவர் ஷேர் பண்ற வீடியோஸ் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஷேர் பண்ற போட்டோஸ் நாங்களும் ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் ஆகுது ஈஸியா. அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வளங்கள் பொதுவா பகிரப்படுது. இப்போ உதாரணத்துக்கு என்னட்டு இருக்கிற ஒரே ஒரு அக்கௌண்ட்டை நான் இந்த லேப்டாப்லயும் வச்சு பார்க்கலாம், எங்களோட மொபைல் போன்ல வச்சு பார்க்கலாம். ஒரே அக்கௌண்ட் தான் எல்லாமே ஃபேஸ்புக். இப்போ வளங்களும் பொதுவாக பகிரப்படுது. சேம் டைம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணப்படுது. இந்த ரெண்டு விஷயத்துக்காக நாங்கள் இந்த காணி வலையமைப்பு அப்படின்றத பாவிக்கிறோம். அப்ப எப்படி இந்த காணி வலையமைப்பை நாங்கள் பார்த்தாலும் நெட்வொர்க்கிங்குக்கும் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. காணி இந்த வலையமைப்புல இருக்க போற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு. நன்மைகள் தான் கூடவா இருந்தாலும் எங்களுக்கு தீமைகளும் இந்த வலையமைப்பால இருக்கு. ஸோ இதில் நான் சர்ச் பண்ணியிருக்கிறேன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லி சில அட்வான்டேஜ் இருக்கு, இதை விட சில சில டிஸ்அட்வான்டேஜும் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த கீக்ஸ் ஓ கீக்ஸ் என்ற வெப்சைட்ல இருக்க போற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லிக்கொண்டு வர போறோம். கொமனா நெட்வொர்க்கிங்ல இருக்கிற அட்வான்டேஜ் பார்க்கல ஒரு விஷயம் பொதுவா சொல்லுவீங்க, வளங்கள் தகவல்களை பொதுவாக நாங்கள் பகிரக்கூடிய மாதிரி இருக்கு. அது ஒரு நன்மையா நாங்கள் இங்க கன்சிடர் பண்ணி கொண்டு வரலாம். பாருங்க, முதலாவது அட்வான்டேஜ்ல சொல்லி இருக்கிறது வந்து ரிசோர்ஸ் ஷேரிங், வளங்களை பொதுவாக பகிரலாம். அடுத்தது வந்து கம்யூனிகேஷன், தரவு தொடர்பாடலை வந்து இலகுவாக நாங்கள் மேற்கொள்ளலாம். அதை விட வணிக நோக்கம், சாதாரணமா நாங்கள் சாதாரண நோக்கத்துக்காக இதை நாங்கள் பாவிக்கலாம். சோசியல் மீடியா, அதாவது வந்து சமூக வலைத்தளங்களை நாங்கள் வலையமைப்புகளால பாவிக்கலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங், எங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் வலையமைப்பினூடாக பொதுவான ஒரு இடத்துல சேமிச்சு பயன்படுத்தலாம். இதேஷன் ஆன்லைன் எஜுகேஷன், நாங்கள் இப்போ ஆன்லைன் ஜூம்ல படிச்சு கொண்டு இருக்கிறது கூட இப்படியான ஒரு நெட்வொர்க்கால தான், இன்டர்நெட் நாங்கள் கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இ காமர்ஸ், இப்போ நாங்கள் டாஸ் லைக்மெண்ட் எல்லாம் உதவுனதிலும் இ காமர்ஸ் என்ற கேட்டகரி தான் பேர். அடுத்து டெலிமெடிசின், தொலை மருத்துவம் என்று சொல்லிக்கொள்வோம். நாங்கள் தூர இடத்துல இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்றது. ரியல் டைம் கொலாபரேஷன், இப்படி நிறைய விதங்கள்ல இந்த வலையமைப்பின் அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ இதை கொமனா நாங்கள் அப்ளிகேஷன் நன்மைகள் என்று சொல்லிக்கல நிறைய விதமா பார்த்து கொண்டு வரலாம். இதை நான் முதலாளி கொள்றது வந்து ஒரு இலகுவான ஒரு முறை, வினைத்திறனான ஒரு முறை, தகவல்கள் இலகுவாக பெறலாம், பாதுகாப்பு அதிகமாக காணப்படும், நம்பகத்தன்மை காணப்படும், இப்படி நீங்கள் கொமனா சொல்லலாம். அப்ப அட்வான்ஸ் லெவலை பொறுத்த மட்டும் உங்களோட அட்வான்டேஜை சொல்லுங்கலாம் சின்ன களியா கேட்க மாட்டோம். பட் படிக்கல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வேலை நன்மைகள் தீமைகள் பற்றி தெரிஞ்சிருக்கு பெட்டர். தெரியாமலே விட அப்படி எல்லாம் இருக்குது, ஓகே நாங்கள் இதுக்கு தான் படிக்கிறோம்ன்ற ஒரு ஐடியா இருக்கிறது பெட்டர். இப்ப வலையமைப்பின் தீமை என்று சொல்லிக்கல எங்களுக்கு கட்டாயம் அதை பற்றி ஒரு ஐடியா இருக்க வேணும். ஒன்று மாதிரி இப்ப நீங்கள் வந்து ஒரு வீட்டுல ஒரு 4 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி 4க்கும் நாங்கள் வயர் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னால் அது சரியான முறையில வயர் எல்லாம் கனெக்ட் பண்ணி இருக்கொண்டு பார்க்க வேணும். வயர் பழுதாக பழுதாக மாத்த வேணும், ஏதாவது இடையூறு இருந்தா அதை மாத்த வேணும். பராமரிப்பு கொஞ்சம் கடினமான ஒரு விடயம் இந்த வலையமைப்புல. இப்ப இவன் நீங்க உங்களோட ஃபுல்லா ஃபேஸ்புக் வச்சு கொண்டு இருக்கும். அதே மாதிரி செலவு வந்து அதிகமா இருக்கு. நீங்க 2 பேரும் நோமலா வச்சுக்கிறதுக்கும் வலையமைப்புல வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
ஸோ பராமரிப்பு செலவு அல்லது வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கான செலவு வந்து கொஞ்சம் தேவையா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் இது ரெண்டையும் ஒரு பிரதிகூலம் மாதிரி சொல்லிக்கொள்ளலாம் வேலையமைப்பின். அமைப்பு ஒரு அனுகூலமான ஒரு செயற்பாடுபடியாக நாங்கள் செய்கிற நாங்கள் வளமையா. இப்ப ஒரு நெட்வொர்க் கொண்டு இருக்குது. இதுன்ற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்து நாங்கள் நெட்வொர்க்கின் டைப் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரப்போ. ஸோ நான் இதுல ஒரு நோட் பேட் வந்து உங்களுக்கு ஒன் பண்ண இதுல இங்க நாங்கள் இப்ப நெட்வொர்க்கின் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் போர்டு நோட் பண்றது இதுல. ரைட். ஸோ ஒரு நெட்வொர்க்ல இருக்க போற டைப்ஸ் என்னென்ன இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கணும். நான் இதில் டைப் பண்ணி கொண்டு வரேன். நெட்வொர்க்கிங் அப்படி கொண்டு வரும். டைப்ஸ் பார்க்கல நாங்கள் ஒரு பெரிய வலையமைப்பா இருக்கலாம், அல்லது நாங்கள் வீட்டுல கிரியேட் பண்ற 2 3 கம்ப்யூட்டர் வச்சு கொண்டு கிரியேட் பண்ற வலையமைப்பா இருக்கலாம். எல்லாமே வலையமைப்பு தான். அதின் அளவு மாறுது தவிர மற்றபடி வேறு ஒரு கன்செப்டுமே அங்க மாற போறது இல்லை. ஸோ போய் வேணா நான் இதுல டைப் பண்ணிட்டு வரேன் விஷயங்கள. ரைட். டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அல்லது நெட்வொர்க்ஸ் எல்லாமே ஒன்றுதான். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல முதலாவது டைப்பா நாங்க பார்க்க போறது ஜென்ரலா லேன் என்ற நேமால சொல்லுவோம். லேன்ன்றது நாங்க சொல்லிக் கொடுறது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் என்ற நேமால சொல்லிக் கொள்வோம். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இந்த இடத்துல லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ன்றது இருக்கிறதுலேயே சின்ன டைப்பான ஒரு நெட்வொர்க்கை நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கு. ரெண்டாவது நாங்க சொல்ல போறது வந்து மேன் என்ற நேமால சொல்லுவோம். இதை நாங்க மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் என்ற நேமால சொல்லுவோம். இதை விட ஆகப்பெரிய நெட்வொர்க் ஒரு பெரிய ஏரியான்னு சொல்லி நாங்கள் வேன் என்று சொல்லிக் கொள்வோம். வைட் ஏரியா நெட்வொர்க் என்ற நேமால சொல்லிக் கொள்வோம். இப்படி நாங்கள் 3 விதமா எங்களுக்கு நெட்வொர்க்கிங் வந்து டிவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இதுக்காக இந்த 3 தான் இருக்கண்டு இல்லை. நாளை இப்ப பிரிக்கலாம் என்றாலும் நான் கொமனா சில விஷயம் சொல்லி கொண்டு வரேன். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ன்றது குறிப்பிட்ட ஒரு இடப்பரப்பில பரந்துபட்டு காணப்படுகின்ற ஒரு வலையமைப்பா இருக்கும். சோ இங்க காரணிகளின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கும், இணைப்பான்கள் என்று சொல்ற வயர்கள் வரையறுக்கப்பட்டிருக்கும். அதை விட குறிப்பிட்ட அளவு தரவுகளைத்தான் நாங்கள் இங்க சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை விட சிறிய சிறிய பாடசாலைகள், அதை விட நாங்கள் யூனிவர்சிட்டிஸ் அப்படியான இடங்கள்ல இந்த லோக்கல் ஏரியாவை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஜென்ரலான ஒரு விஷயம். இப்ப இதை விட ஒரு பெரிய இடப்பரப்பில நாங்கள் ஒரு தரவுகளை சேமிக்க வேண்டி வர்ற சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் லோக்கல் ஏரியாவை பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படும். உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் ஏர்டெல் டயலாக் மாதிரியான இடங்கள் எடுத்தோம்னா அது வந்து ஒரு நாட்டுல தானே இருக்கண்டு இல்லை. இப்ப ஏர்டெல் எல்லாம் இந்தியாவில இருக்கு. இப்ப நாங்கள் வேற வேற கண்ட்ரீஸ்ல கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ப்ரோடா கொண்டு போறோம்னு சொல்லிக்க அந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது படி கதை. மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்ன்றது இருக்கிறதுலேயே லேனை விட பெரிய ஒரு நெட்வொர்க். அதாவது இதுக்கு உதாரணம் நாங்க சொல்லிக்கலாம் அப்படின்னா பெல் தேசிய நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனிஸ், வேற வேறு நாடுகள்ல பிரான்ச் இருக்கிற இந்த கம்பெனிகள் வந்து வேற வேறு நாடுகள்லையும் அதுக்கான வலையமைப்பு கிரியேட் பண்ணியிருப்பினோம். அதை நாங்கள் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் பேரால சொல்லி கொண்டு வரலாம். ஸோ அடுத்து வைட் ஏரியா நெட்வொர்க் ஒரு பெரும்பரப்பு வலையமைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்ன்றத பெருநகரப்பு வலையமைப்புன்னு சொல்றது. வேன்ன்றது நாங்கள் இந்த பெரும்பரப்பு வலையமைப்பு பேரால சொல்லுவோம். ஸோ பெரும்பரப்பை நாங்கள் எதைப்படி கன்சிடர் பண்ணி கொண்டு வருவோம்னு சொன்னால் இன்டர்நெட், இணையம்ன்றது வைட் ஏரியா நெட்வொர்க்கான ஒரு உதாரணமா இருக்கு.
இந்த இன்டர்நெட்ன்றது உலகளாவிய ரீதியில பரந்துபட்டு காணப்படுகின்ற ஒரு வேலைமைப்பட்டபடியால எங்களுக்கு மேபி இதுகளில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஸோ இன்டர்நெட் அப்படின்றது வேன்ன்றதுக்கான உதாரணமா இருக்கு. இப்ப இந்த மூன்று டைப்பையும் விட கூட எங்களுக்கு நிறைய டைப்பா நாங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் வீடுகள்ல நாங்கள் எங்கட போனையும் எங்கட கம்ப்யூட்டரையும் சேர்த்து பாவிச்சோம் என்று சொன்னால் அதை நாங்கள் பேன் என்ற நேமால சொல்லுவோம். அது உண்மையில வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்றோம். தனிப்பட்ட ரீதியில நாங்க கிரியேட் பண்ற ஒரு வேலையமைப்பை வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். இப்ப லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லயே இப்ப நாங்கள் இப்படி சொல்லலாம் கேன் என்று சொல்லி ஒன்று இருக்கு. இது எப்படி சொல்லுவோம்னா கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க் நேமால சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட வளாகம். சில நேரங்களில் நாங்கள் எல்லாம் டிஜிட்டல் டிவைஸ் எல்லாம் ஸ்மார்ட் போனுகள் டிஜிட்டல் அதுகளை வச்சு கொண்டு கனெக்ட் பண்ணி கொண்டு போவோம். அதை நாங்க சொல்லிக்கொள்வோம் அப்படி என்ன டிஜிட்டல் ஏரியா நெட்வொர்க் என்ற மாதிரி சொல்றோம். ஸோ நாங்கள் இதை டேன் என்ற நேமால சொல்லுவோம். இதை நாங்கள் டிஜிட்டல் ஏரியா நெட்வொர்க் என்ற நேமால இதை டிவைட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இப்படி நிறைய டைப்பா நாங்க பிரிக்கலாம். உண்மையில நாங்க இந்த மூன்றும் தெரிஞ்சாலே காணும். இதை விட நிறைய டைப் எல்லாம் இப்ப மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள்ல இருக்கு. இதுல வேணுமெண்டா ஸ்பெசிபிக்கா ஒரு ஆளை பற்றி நாங்க காய்ச்சி கொண்டு வரலாம் கேன் என்று சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து எப்படி என்று சொன்னால் குளோபல் ஏரியா நெட்வொர்க். உலகளாவிய ரீதியில 2-3 நாடுகள்ல இருக்கிறார்கள் நாங்கள் குளோபல் ஏரியா நெட்வொர்க் என்ற பேரால சொல்லுவோம் கேன் என்று சொல்லுவோம். இதை விட வேன்ன்றது வந்து வைட் ஏரியா நாங்கள் நெட்வொர்க் டைப்ஸ் இங்க கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நாங்க பார்க்க போறோம் வந்து நெட்வொர்க் டோபாலஜிஸ்ன்றதை பற்றி பார்க்க போறோம். ஸோ நெட்வொர்க் டோபாலஜிஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ண வேண்டிய மாதிரி கொண்டு வருவோம். பட் அதுக்கு முதல் நாங்கள் நெட்வொர்க்கிங் மாடல்ஸ் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். நெட்வொர்க்கிங் மாடல்ன்றது வந்து வலையமைப்பு மாதிரியங்கள்ன்றது இந்த இடத்துல பார்த்து கொண்டு வர போறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இப்போ நாங்க பார்த்துட்டு வர போறது நெட்வொர்க்கிங் மாடல்ஸ். நெட்வொர்க்கிங் மாடல் என்று சொல்லிக்கல ஒரு வலையமைப்பை நீங்கள் என்ன தேவைக்காக பாவிக்கிறீர்கள், அது எந்த மாதிரியத்தை அடிப்படையா வச்சு கொண்டு வேலை செய்யுது அப்படின்றதுக்கான ஒரு டாபிக் தான் இருக்கு. ஸோ நெட்வொர்க்கிங் மாடல்ஸ் என்று சொல்லிக்கல உண்மையில நாங்கள் 2 விதமான மாடல்ஸை பற்றி ஒரி பண்ணுவோம். முதலாவது மாடல் சொல்றது வந்து பியர் டு பியர்ன்னு சொல்றது. ஸோ அதன் இடத்துல டைப் பண்ணி கொண்டு வரேன். பியர் டு பியர் மாடல். இது ஒரு ஃபேமஸான ஒரு மாடல். ஸோ இவரை நாங்க பி டு பின்னு சொன்னாலும் இவர் தான். இந்த பியர் டு பியர் மாடல் எப்படி இருக்கும்னா 2 டிவைஸை நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணி பார்க்கிறது தான் பியர் டு பியர் மாடல். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நாங்கள் எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சுக்கிறோம். ஸோ மொபைல் ஃபோன்ல இருந்து ஒரு சாங் ஒன்றையோ அல்லது ஒரு மூவி ஒன்றையோ அனுப்ப போறோம்னா டைரக்டா 2 மொபைல் ஃபோனுக்கு இடையில நாங்கள் அந்த ஃபைலை அனுப்பலாம். ப்ளூடூத் ஆலையோ அல்லது ஷேரிட் ஆலையோ அல்லது வைஃபை டைரக்ட் ஆலையோ அல்லது என்எஃப்சி ஆலையோ ஏர் ட்ராப் ஆலையோ ஏதோ ஒன்றால ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து C1 இன்னொரு கம்ப்யூட்டர் C2க்கு நாங்கள் தரவுகளை அனுப்புவோம். இப்படி டைரக்டா அனுப்புற மாடல் தான் பியர் டு பியர் மாடல்னு சொல்றது. இப்ப இப்படி இது இருக்குன்னு சொன்னா இதுக்கு எதிரான மாடல். இப்ப 2வது மாடல் எப்படி வரும்? 2வது மாடல் சொல்றது வந்து கிளைண்ட் டேஷ்போர்ட் சர்வர் மாடல். கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்ற என்னன்னு சொன்னால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்ப உதாரணத்துக்கு வந்து கிளைண்ட் என்று சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், சர்வர் என்ற ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். ரெண்டுக்கும் இடையிலான தரவு பரிமாற்றம். இப்ப நான் பெரிய கம்ப்யூட்டர் வந்து எப்படி சொல்லுவேன்டா சர்வர் என்று சொல்லுவேன். இங்க இருக்கிற சின்ன கம்ப்யூட்டர் வந்து எப்படி சொல்லுவேன்டா கிளைண்ட் என்று சொல்லிக்கொள்ளும். கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்றேன். உதாரணத்துக்கு கிளைண்ட்ட இருந்தும் தரவுகள் சர்வருக்கு போகும், சர்வர்கிட்ட இருந்தும் தரவுகள் கிளைண்ட்டுக்கு வரும். இது ரெண்டும் இருக்கும். இப்ப இது ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்து கொண்டு வருவோம் ஒன் பை ஒன். நான் ஒரு பென்சில் டூலாலையும் மார்க் பண்ணி கொண்டு வரேன். பியர் டு பியர் கம்ப்யூட்டர் மாடல்ல இங்க ரெண்டுமே சம அளவான காரணிகளா காணப்படும். கொள்ளளவுகள் மற்றது ഇതിന്റെ செயற்பாட்டு திறன்கள் செயற்திறன் எல்லாமே சம அளவா காணப்படும். இப்ப எந்த போன்ல இருந்து இந்த ஃப்ரெண்ட் போனுக்கு நான் ஒரு சோங் கொண்டு அனுப்புறேன்னு சொன்னா எந்த சோங்க கெப்பாசிட்டியும் கிட்டத்தட்ட 128 GB இன்டர்னல் மெமரி தான் இருக்கும். என் ஃப்ரெண்டையும் கிட்டத்தட்ட 64 128 GB தான் இருக்கும். ஒப்பீட்டளவில் ரெண்டு கொள்திறன்களும் அன்னளவாக ஒன்றா தான் இருக்கும். ஆனா சர்வர் பார்த்தோம்னா இப்ப உதாரணத்துக்கு யூடியூப் வைப்போம். சர்வர்ன்றது யூடியூப். யூடியூபின் கொள்ளளவு எவ்வளவுன்னு சொன்னா அது டிபி தாண்டி அங்கால பிபி பெட்டாபைட்ல இருக்கு.
கிளைண்ட் என்னட்ட இருக்கிற கெப்பாசிட்டி வந்து 128 GB தான் என் மெமரியில இருக்கு. பாருங்க எவ்வளவு வித்தியாசம். இது ஒரு பெரிய கொள்ளளவு, இது ஒரு கொஞ்சம் கொள்ளளவு. கிளைண்ட் சர்வர்ன்றது சர்வர்ல தான் கிளைண்ட் எப்பவுமே தங்கி இருக்கும். யூடியூப் வந்து திடீரென்று டவுன் ஆயிட்டு வேலை செய்யலையேன்ட்டு அதால எனக்கு தான் பாதி. யூடியூப்காரருக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணலாமல் இருக்கு. எனக்கு தான் அதால பாதிப்பு வரப்போகுது. ஆனா இங்க பியர் டு பியர்ல எந்த போன்ல ஒரு மூவி இல்லையென்று சொன்னால் அவன் வேற ஒரு மூவில வேற ஒரு போன்ல மூவி ஏற்றிட்டு போலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ரெண்டு பேர்ட்ட போனும் ஒரே அளவா. ஒரு போன்ல இன்னொரு போன் தங்கி இருக்குமெண்டு இல்ல. ஆனா கிளைண்ட் சர்வர்ல சர்வரை நம்பித்தான் கிளைண்ட் இருக்கு. சர்வர் வேலை செய்யலைன்னு சொன்னா கிளைண்ட்டுக்கு அதால எந்த ஒரு ஃபைலுமே அனுப்பிடாமல் இருக்கும். இப்போ கிளைண்ட்ட இருந்து சர்வருக்கு போனா நாங்கள் இது எப்படி சொல்லுவோம்ட்டு அப்லோடிங் சொல்லுவோம். அப்லோடிங் அப்படின்றது வந்து கிளைண்ட்ட இருந்து தரவுகள் வந்து சர்வருக்கு போறதுதான் அப்லோட். இதே சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கு வருமா இருந்தா இதை நாங்க சொல்லிக்கொள்வோம் டவுன்லோடுன்னு சொல்லுவோம். நாங்க வளமையா மூவிஸ் எல்லாமே டவுன்லோடுன்னு தான் சொல்லலாம். சர்வர்கிட்ட இருந்து கிளைண்ட்டுக்கு வந்தா டவுன்லோட், கிளைண்ட் இருந்து சர்வருக்கு போனா அப்லோட். இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப பியர் டு பியர் மாடல்ல வந்து என்ன ரெண்டுமே சம அளவான காணிகள் தான். ஒன்றோடு ஒன்று தங்கி இருக்காது. ஒன்று வேலை செய்யாதுல மற்றது வேலை செய்யும். இப்ப இது ரெண்டுமே வந்து ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல பாவிக்கும். பாட்டுகள் படங்கள் அனுப்பணும், ஒரு ஆப்பை ஷேர் பண்ணணும், பியர் டு பியர் நல்லது. இதே பெரிய அளவான நெட்வொர்க்கிங்களுக்கு வந்து கிளைண்ட் சர்வர் நல்லதா இருக்கு. ரெண்டுமே தேவைதான், அந்தந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்ப பியர் டு பியரை கட்டமைக்கிறதுக்கான ஆரம்ப செலவு காஸ்ட் வந்து சரியான குறைவு. நாங்கள் வந்து ஒரு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி போடுங்கிற வேலையை பார்க்கல. ஆனா இங்க சர்வர் கிளைண்ட் ஒரு யூடியூப் மாதிரியான விலையை இப்ப நீங்க பாக்குறதுக்கு டேட்டா கார்டு போடணும், அந்த கனெக்ஷன் நெட்வொர்க் ஒன் பண்ணணும், செலவு வந்து கூட. ஸோ கொஸ்ட் வந்து அதிகமாக காணப்படும். உண்மையில அந்த நெட்வொர்க் உருவாக்கிகளை விட செலவு முடிஞ்சிருக்கு யூடியூப். ஸோ செலவு வந்து ஒப்பீட்டளவில் அதிகமாக காணப்படும். அடுத்தது வந்து இவர் வந்து ஒரு சிம்பிளான நெட்வொர்க். அதாவது நாங்களே என்ன செய்யலாம், இப்படி ஒரு பியர் டு பியர் ஒன்றை கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம். சிம்பிளான நெட்வொர்க். இவர் வந்து கம்ப்ளெக்ஸான நெட்வொர்க். கம்ப்ளெக்ஸ் என்று சொன்னால் சிக்கல் தன்மை வாய்ந்த ஒரு நெட்வொர்க். பிகாஸ் சர்வர் இருக்கும், சர்வர்ல கிளைண்ட் இருக்கும், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ண வேணும், சர்வர்ட்ட இருந்து டவுன்லோட் அப்லோட் நடக்கும், அப்படி எல்லாம் பார்க்கும். இப்படி இந்த ரெண்டு டைப்பான மாடல்ஸுமே எங்களுக்கு அவைலபிளா இருக்கு, பியர் டு பியர் அண்ட் கிளைண்ட் சர்வர். இதுல எது நல்ல மாடல் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வர்ற நேரங்கள்ல நீங்கள் எடுக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்து மாறும். நீங்கள் ஒரு ஈஸியான ஒரு ஃபைல் ஒன்று தான் ஹேண்டில் பண்ண போறீங்களான்னு சொல்லிக்கல, உண்மையில வந்து பியர் டு பியர் மாடல் ஒரு சூட்டபிளான மாடலா இருக்கு. டிஃபிகல்ட்டான பெரிய பெரிய ஃபைல்ஸை நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்களான்னு கிளைண்ட் சர்வர் மாடல் வந்து சூட்டபிளான மாடலா இருக்கும். அது எங்கட நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லி கொண்டு வர போறேன். இந்த கிளைண்ட் சர்வர் அப்படின்றதுல தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று படிச்சினாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது வந்து நாங்கள் எங்கட ஃபைலை கொண்டு வந்து ஒரு சர்வர்ல கொண்டு சர்வ் பண்ண போறோம். அப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது பி டு பி, பியர் டு பியரா இல்லாட்டி கிளைண்ட் சர்வர் ஆண்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். அது ஒரு கிளைண்ட் சர்வர் மாடலா தான் இருக்கு. மெயின் ரீசன் என்ன இருக்குமெண்டா இருக்கு, எங்கட ஃபைல் கொமனானது எல்லாமே வந்து ஒரு கிளவுட்ல ஒரு பொதுவான சேவையகத்துல தான் நாங்க சேமிச்சு வச்சிருப்போம். அந்த சேவையகத்துல இருந்து தான் நாங்க தரவுகளை திரும்ப மீள பெற்றுக் கொள்வோம். இதுதான் நீங்க நடக்க போற விஷயமா இருக்கு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீப்பா நாங்க பார்த்து கொண்டு வரைக்க பியர் டு பியரும் கிளைண்ட் சர்வரும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத வித்தியாசமான எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். ஸோ இது வந்து நெட்வொர்க்கிங் மாடல்ஸ் என்ற டாபிக்ல நான் சில விஷயங்கள் நாங்க வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்த டாபிக் மூவ் பண்ண போறோம். இங்க இருக்க ட்ராயிங்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க பார்க்கலாம். நெட்வொர்க்கிங் டைப்ஸ் பார்த்துருந்தோம், நெட்வொர்க்கிங் மாடல்ஸ் சொல்லி ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்கிங் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பற்றி கொமனா கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் பார்த்துட்டு வரப்பாரு. நெட்வொர்க்கிங் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கல ஒரு எக்ஸாம் பர்பஸ்ல உங்கள்ட்ட கொமனா கேட்கலாம். ஒரு வேலையமைப்பின் அனுகூலம், ஒரு 5 வகையான அனுகூலங்கள் எழுத சொல்லி நீங்க மெயினா எழுத வேண்டியது, தரவுகள் தகவல்களை இலகுவாக பரிமாறலாம். அடுத்தது வளங்களை இலகுவாக பரிமாறலாம். மின்னஞ்சல் போன்ற வசதிகளை பயன்படுத்தலாம். இமெயில் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி நாங்க அனுப்பிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வலையமைப்பினை இணைப்பதன் மூலம் செலவினை இழிவளவாக்கலாம். அது என்ன செலவை நாங்கள் இல்லாமல் செய்யறோம் என்றால், இப்ப குரூப் மெசேஜ் யோசிங்க, 5 பேரும்
ஒரு மூவியை பார்க்கறதுக்காக மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கு அனுப்புற நேரத்துல ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி விட்டா அந்த குரூப்ல போட்டு விட்டா எல்லாரும் தேவையற்ற செலவுகள் குறைக்கப்படும். அடுத்தது பாதுகாப்பை அதிகரிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 5 பேர் குரூப்ல இருக்கிறீங்கன்னா அந்த குரூப்பை வந்து 5 பேரும் தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. வெளியாக்கள் ஒருத்தன் பெறாத மாதிரி அட்மின் ஒரு ஆள் அட்மின் பவர் கொடுத்து யார் யாரை கிரியேட் பண்ணலாம், யாரை ரிமூவ் பண்ணலாம்ன்ற விஷயம் பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து உண்மையில இந்த வலையமைப்பின் ஒரு அனுகூலமாக நாங்கள் எடுக்கலாம். இப்ப இதே அடுத்தது வந்து வலையமைப்பின் பிரதிகூலங்கள் என்று பார்க்கல நான் சொல்ல சில விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து வலையமைப்பினை உருவாக்குதல், பராமரித்தல் செலவு கூடிய செயற்பாடாகும். வலையமைப்பை உருவாக்குறது, பராமரிக்கிறது எல்லாம் செலவு கூடிய ஒரு செயற்பாடு. அடுத்தது அந்த வலையமைப்புக்கான பாதுகாப்பை இற்றைப்படுத்துதல் கொஞ்சம் செலவு கூட. இப்ப யாராவது ஹேக்கர்ஸ் அல்லது கிராக்கர்ஸ் அல்லது வைரஸ் வந்துட்டா ஈஸியா அது பரவுறதுக்கான சந்தர்ப்பம் காணும். இப்ப வலையமைப்பு தொடர்பான பாதுகாப்பு விடயங்கள் காணப்படலாம், அல்ல பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்த விஷயம், கணனி வலையமைப்புக்காக மேலதிக செலவுகள், சிக்கல் தன்மை அதிகமாக காணப்படும். இப்ப நெட்வொர்க்ல ஒரு வயர் அறுந்துட்டுதுன்னா அது இந்த கேபிள் பழுதானது, அதை பார்க்கறதுக்கான செலவுகள், பராமரிப்புகள் எல்லாம் அதிகம். இப்ப பராமரிப்பு சிக்கல் தன்மை என்பன அதிகமாக காணப்படும் வலையமைப்புல. இப்படி சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கு தெரியும். இதை விட நிறைய இருக்கு உண்மையில. நாங்க எக்ஸாம் பர்பஸ்ல பார்க்க அட்வான்ஸ் லெவல்னு சொல்லிட்டு இவ்வளவு தெரிஞ்சா காணும். ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்க பார்த்திருந்தோம் நெட்வொர்க், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் டைப்ஸை பற்றி பார்த்திருந்தோம். அதை விட நன்மைகள் தீமைகள், ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்திருந்தோம். அடுத்தது மாடல்ஸ் P2P அண்ட் கிளைண்ட் சர்வர் என்ற மாடலை பற்றி பார்த்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னொரு புது கண்டென்ட்டோட மீட் பண்ணி கொள்வோம். தேங்க்யூ.